மரியாதைக்குரிய முனைவர் என் ராஜமோகன் அவர்களை வருக வருகவென இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முத்துப்பேட்டை சரக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் எங்களது பள்ளியின் சார்பாக வருக வருகவென இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய ரொட்டேரியன் மரியாதைக்குரிய அண்ணன் கோவில் ரங்கசாமி அவர்களையும் பார்வையாளர் நண்பர்களையும் பொதுமக்களையும் பெற்றோர்களையும் மாணவர்களையும் இந்த விழாவிற்கு சிறப்புக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருகவென இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். நன்றி. மிக நல்ல ஒரு நல்ல சீர் சிறப்புமாக இந்த விழா தொடங்கி இருக்கிறது. இந்த விழாவிலே வந்திருக்கின்ற உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சில செய்திகளை வழங்குகிறேன் என்ற முறையை நானும் சொல்லிவிட்டு இந்த நிலையத்துக்கு இடையூறுதான் நாங்கள் வரவேற்கிறோம். அன்பான மாணவ செல்வங்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, மனிதன் போல் உயர்வினை மற்றவர்கள் அழியினை என்று நாம் படித்திருக்கிறோம். உயர்வினை என்றால் என்ன, அழியினை என்றால் என்ன? மனிதன் போல் உயர்ந்து கொண்டே இருப்போம். வாழ்க்கையை உயர்ந்தவன் உயர்ந்து கொண்டே இருப்போம். நம்மை விட பலமான யானைகளும் சிங்கம் புலி கரடியெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனித வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது பார்த்தீங்களா? ஒரு குழந்தை தேவையாகவே அழுகிட்டு இருக்கு. பார்த்துட்டு என்னது எதனால் அழுகுதுன்னு தெரியல. சிங்கமும் புலியும் வீடு கட்டி கொண்டு வாழ்வதில்லை. அந்த வீடு மட்டுமில்லை, அந்த வீடு கோடை காலமாக இருந்தால் அதற்கு ஒரு குளிர்சாதன பெட்டியை வைத்துக் கொள்வோம். குளிர்பகுதியாக இருந்தால் அந்த வெப்பம் பெறுவதற்கு வெப்பத்தை அந்த நிலைமையை நாம் மாற்றியிருக்கிறோம். விண்ணிலே பாய்வதற்கு விமானமும் கரையிலே ஊர்ந்து செல்வதற்கு நம்பி இந்த நாடுகளுக்கு நம்பி சிமெண்ட் கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்கிறது நம்பி ஒரு பாட்டு இருக்கிறோம். அதை வந்து அந்த பாட்டு யோசிக்கணும். 47 நம்ம சுதந்திரம் வாங்கும்போது நம்மை வழி நடத்தியவர்கள் மிக சிறப்பான முறையில் ஒன்று செஞ்சுள்ளார். ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரவில்லை. எப்படி வேண்டுமோ வாழலாம் என்ற ஒரு சுதந்திரத்தை கொடுத்த காரணத்தினால் அந்த சுதந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை சரியான வழிக்கு கொண்டு வருவது என்று உங்கள் கையிலே இருக்கிறது. ஏனென்றால் சில விஷயங்களை ஓப்பனாக பேச முடியும், பேசித்தான் ஆக வேண்டும். பலம் பொருத்திய கரங்கள், திறம் புரிந்த அறிவு, உண்மை நிறைந்த உள்ளம், இவைகளை இந்த நாடு தேடிக்கொண்டிருக்கிறது. வரலாற்று எவ்வளவு பார்த்தோம். ஆனால் ஏன் ஒரு சில நிமிஷம் நாம் நினைவு கூறுவோம். நம்ம கோமந்தூர் ராமசாமி விளையாடுவோம், காமராஜர் சத்தங்களும் அது மாதிரி எல்லாரும் சொல்ல முடியலையே. அவங்க வாழ்க்கையை தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும், அந்த மாதிரி தெளிவான வாழ்க்கை அழைத்து செய்யணும் அப்படிங்கிற சொல்லலாம். நீங்களாம் பெரியவர்கள் வந்துருக்கீங்க. உங்களுடைய நாள் என்பது மிக மகிழ்ச்சியான நாள். மாணவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறீங்க.
ஒரு பையில கத்துறானோ இந்த பள்ளியை நேசிப்பது போல இந்த உலகத்தை நேசிக்கணும், நேர்மையான வாழ்க்கை வாழணும். அதற்காகத்தான் உங்களை செஞ்சு அனுப்புவதற்கு இந்த பள்ளிக்கூடம் 35 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட எப்படி கேட்டாலும் 3000 பேர் 4000 பேர் பல இடங்களில் பல பகுதியில் இருப்பாங்க. நாளைக்கு நீங்களே இந்த அரசினுடைய ஐஏஎஸ்ஆகவோ ஐபிஎஸ்ஆகவோ இல்லை ஐஎஃப்எஸ்ஆகவோ என்ன போஸ்ட் வேணாலும் வரலாம், மந்திரியாக வரலாம். ஆனால் ஒரே ஒரு சொல்லுறது இந்த விலங்க குப்பைகளெல்லாம் மந்திரி அடிப்போம், மந்திரி ஆட்டம்னா திரும்ப மனுஷனாக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை தெரிந்து விடலாம். நீங்களாம் மனுஷனும் ஆகணும். நான் இந்த ஜாதி குப்பைகளை குப்பை காட்டணும், எனக்கு ஜாதி சான்றிதழ் வேணும், எந்த ஜாதி ஆஃபீஸ் கேட்குறாங்க, கேட்கணும் மனித ஜாதி இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பார்த்து ஜாதியை கேட்போம் அப்படின்னா அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு என்னதான் நீ சட்டப்பட்டாலும் சில விஷயங்களை நான் சொல்லணும். முன்னாடி படித்து கலைஞர்கள் அதுக்கு முன்னாடி படித்து வளர்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு செய்தியை மட்டும் சொல்லி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறளில் ஒரு திருக்குறளுக்கு அனைத்து இந்தியாவில் திருக்குறள். அந்த திருக்குறள் என்னன்னாக்க தூங்கக்கூடாது, தோல்வடையக்கூடாது, எல்லாத்தையும் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த திருக்குறள் வழிவகுத்திருக்காங்க. தண்ணி தான் அம்மா அடிக்குதுண்ணா, தண்ணி அரைச்சாவே அடிக்குது, தண்ணி தாகமாகவே அடிக்குது. வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்லா முன்னேறணும். ஒரு நிறுவனத்தில் லைட்டில் பழக்கம் போதுமா அது வந்து சுடாது. அதுபோல நீங்கள் செயல்பட்டால்தான் வெற்றிகளை காண முடியும் என்பதை நான் புரிந்துள்ளேன். அதே மாதிரி நல்ல பழக்கங்களை சிரமப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். எளிதாக இருக்கலாம், காலையில் 6 மணிக்கு எழுதி போகணும், நல்ல பழக்கம், கற்றுக்கிறது சிரமமாக இருக்கும். ஆனால் போக போக அது நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த வீட்டில் கல்விகளுக்கு நான் தப்பு சொல்ல வேண்டிய கடமைகளை தான் சொல்லுவேன். தூத்துக்குடியை படிக்கிறதோ அல்லது தப்பு பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இருக்கிற காரணம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸி கட்ட முடியாது. நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்வது சிரமம், விட்டுவிடாமல் இருக்காங்க. ஆனால் கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டால் இது ஒரு சிரமம். எனவே அதிலிருந்து தப்பு எழுதி யாரும் ஒரு யாவது பேரே இந்த ஒரு இதை வந்து நம்ம தமிழ் சொல்லியிருக்கா, அது ஐக்கியநாட்டு சபையினுடைய மேலே எழுதப்பட்டிருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஜாதி மத இன உணர்வுகளையெல்லாம் கடந்து மனிதன் இந்த ஒற்றுமையோடு எல்லோருக்கும் கடந்து அதுதான் உங்களுக்கு வேண்டிய அருமையான ஒரு சேவை. அந்த சேவையை தான் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதே போல ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சொன்னதை ஒரு வாசகத்தை எழுதியிருக்கிற தனம் பார்த்துருக்கோம், படிப்பாக எழுதியிருக்காங்க. The routine, the lovely dark and deep, I have promises to sleep, yet miles go before I sleep, yet miles to go before I sleep. அப்படின்னு என்னன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் செயல்முறையை செய்து முடிக்க முடியல. நமக்கு நிறைய எதிர்காலங்கள் ரொம்ப இருக்காக இருக்கு. அதேதான் உங்களுக்குள்ள நிலைமை. இந்தியா ரொம்ப இருக்கான எதிர்காலத்தோடு அது இந்த நல்ல செல்வங்கள் எல்லாம் இருந்தால் கூட அதை சிறப்பிக்க வேண்டிய I request our correspondent sir to honor her third person. Thank you, sir. Thank you, sir. 11ஆம் வகுப்பு பொறுத்து வருஷம் அவுட் ஆஃப் 600 12ஆம் வகுப்பில் பழைய டீச்சர் அவுட் ஆஃப் 600 மாவட்ட அளவில் முதலிடம் மாநில அளவில் 3ஆம் இடம் சேர்க்கிறது. நான் படித்த பள்ளிக்கு மட்டுமல்லாமல் நம் மாவட்டத்தில் பெருமை சேர்க்கிறார். 10ஆம் வகுப்பு பொறுத்து எஸ் ஆகேஷ் 494 பள்ளியில் முதலிடம் சிறப்பித்தவர்கள் இவர்களில் ஆசிரியர்களும் நிர்வாகத்தின் சார்பாக வாழ்க்கைகளை தெரிவிக்க முடியும். ஜூன் மந்த் 8 பேனல்ஸ் மூலமாக தமிழ் பாடம் உட்பட அனைத்து பாடங்களுக்கும் கண்டென்ட் மூலம் அந்தந்த வகுப்பு மற்றும் சப்ஜெக்டுக்கு ட்ரைனிங் வழங்கப்பட்டது. அனைத்து ஆசிரியர்களும்
தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி ஆகிய மொழிகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜூலை 30 ராஜ்மாத் பள்ளியில் நடைபெற்ற தமிழ் காட்டா ஊழிய சாதனை தேசிய மன்றத்தில் 92 கேள்வி வகுப்புக்குரிய பேச்சு போட்டியில் வந்து 92 சிவாலியை 3ஆம் இடத்தில் கேஷ் அவார்டை பெற்றார். 11th கவிதை போட்டியில் 11th ஸ்டூடெண்ட் தீக்ஷா 3ஆம் இடத்தில் கேஷ் அவார்டை பெற்றார். ஆகஸ்ட் மந்தில் இந்தியன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் பிராத்மிக், மதிமா, ராஷ்டிரபாஷா, பிரவேசிகா, விஷாரத் பூர்வா, விஷாரத் புத்ரா, பிரவீன் பூர்வா, பிரவீன் புத்ரா போன்ற 8 கோச்சிங் கிளாஸ் வழங்கப்பட்டது. இதில் தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா திருச்சி மூலமாக தேர்வு எழுதி வெற்றி பெற்றார்கள். இந்த ஆண்டு குறிப்பாக எஸ் ஹாஷிகா ஃப்ரம் இவர்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் முடித்தார்கள் என்று குறிப்பிட்டது. இந்த மாணவிகள் தன்னுடைய 9th ஸ்டாண்டர்ட் படிப்புக்கு முன்பதாகவே ஹிந்தியில் BA பட்டம் முடித்தார்கள். இவர்களுக்கு computer skill, office automation, programming skills, programming in C, Python programming. இவற்றுக்கு கோச்சிங் அளிக்கப்பட்டு IUCG மூலம் பாரத யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதி அதற்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் அந்தந்த இயர் எண்ணில் வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 11 மிஸ்டர் ராகுல் எஸ்ஐ மூலம் மற்றும் மிஸ்டர் சிங்காரம் எஸ்ஐ இவர்கள் தலைமையில் 9 to 12 பாய்ஸ் போதைப் பொருள் இல்லா தமிழகம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15 நமது பள்ளியில் 79 இண்டிபெண்டன்ஸ் டே மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. வழக்கம் போல் ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து ஊழியர்களுக்கும் ஸ்பெஷல் பிரியாணி வழங்கப்பட்டது. ஆகஸ்டில் நமது பள்ளியில் 150 பாய்ஸ் 400 running race, shot put, on badminton, 800 meters, paddle, long jump, 400 relay, heli-fight, handball ஆகிய போட்டிகள் கலந்து கொண்டு பரிசு பெற்றார்கள். 114 girls ball badminton and throw-ball winners in ball and our students and their 17 boys were participated in the handball. September 5th Teachers Day மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆசிரியர்கள் அனைவருக்கும் நமது நிர்வாகம் சார்பாக இனிப்புகள் வழங்கப்பட்டது. பள்ளி காவலர் அவர்கள் ஆசிரியர்கள் மக்களை பாராட்டியது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பணி மேலும் வளர வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்கள். செப்டம்பர் 22 கடந்த 3 ஆண்டுகளாக 90% மேல் மதிப்பெண் பெற்ற பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் நலிவடைந்த பிரிவின மாணவர்களுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் கல்வி ஊக்கத்தொகை கடந்த 3 ஆண்டுகளாக நம் பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக அப்ளிகேஷன் கொடுத்து வழங்கி கொடுத்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இதில் ஒரு குழந்தைக்கு 10ஆம் வகுப்பில் உள்ளவர்களுக்கு 26,400 rupees-உம் 31,916 rupees-உம் 32,400 rupees இவ்வளோ அமௌண்ட் அந்த குழந்தையோட அக்கௌண்ட் பண்ணது. அக்டோபர் 13 நமது பள்ளியில் வழக்கம் போல் நடைபெற்ற ரங்கோத்சவ செலிப்ரேஷன் சுமார் 576 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொண்டார்கள். இதில் கலரிங் அண்ட் ஹேண்ட் காம்படிஷன் நடத்தப்பட்டது. 93 வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த நிறுவனத்தின் மூலம். அந்த நிறுவனம் மும்பையில் 42 கோல்டு மெடல், 36 சில்வர் மெடல், 15 பிரான்ஸ் மெடல். 2008 முதல் நமது பள்ளி மாணவர்கள் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் பிளைண்ட் இன் மதுரை இந்த பிளைண்ட் நிறுவனத்திற்காக தொடர்ந்து 2008 உதவித்தொகையாக கொடுத்துக் கொண்டுள்ளார்கள். இது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள். இந்த ஆண்டு 20,326 rupees வழங்கப்பட்டது. அக்டோபர் 2025 தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்ட தமிழ் டேலண்ட் எக்ஸாமில் நமது பள்ளியின் சார்பாக 17 ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்றனர். அதில் கே கமலேஷ் 98 out of 100, ஏ தரஞ்சரன் தரன்தாசன் 96 out of 100 மாநில அளவில் வெற்றி பெற்றார்கள். இவர்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் வீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக அவங்களுடைய அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க.
முத்துப்பேட்டை ரோட்டரி சங்கம் இந்த மாணவ செல்வங்களை மட்டுமல்லாமல் அதற்காக உழைத்த ஆசிரியர்களையும் பள்ளிக்கு நேரடியாக வந்து வாழ்த்து தெரிவித்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துள்ளோம். அக்டோபர் 31, 2025-26க்கான ஆர்டிஇ குழுக்கள் மிஸ்ஸஸ் டி விஜயா டிஓ ஆஃப் முத்துப்பேட் அண்ட் மிஸ்டர் முகமது ஷமி டிஓ ஆஃப் முத்துப்பேட் இவர்கள் முன்னிலையில் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டது. 31 ஆகஸ்ட் மிஸ்டர் செல்வராஜ் ஃப்ரம் முத்துப்பேட் ஃபயர் ஆஃபீஸ் இவர்கள் மூலமாக மழைக்காலத்தில் வெளியில் செல்லும் பொழுது நம்மளை எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை பள்ளி மாணவர்கள் மூலமாக டெமோ செய்து காண்பிக்கிறார்கள். நவம்பர் 2 சுத்தம் சுகாதாரம் என்ற தலைப்பில் இந்து தமிழ் நாளிதழில் 100 days நடத்திய போட்டியில் நம் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவி இ வந்தனா மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவி எஸ் மகஸ்ரீ கலந்து கொண்டு வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு இந்து தமிழில் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. February 26. February 26. நவம்பர் 7 வந்தே மாதரம் பாடல் தொடங்கி 150 வருடமானதால் அந்த பாடலை +1 பாடல்கள் பாட எஸ்ஐ சிங்காரவேல் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக நடைபெற்றது. அதில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி ஆகிய மொழிகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளிக்காரர்கள் பரிசு வழங்க சிறப்பித்தார்கள். டிசம்பர் 2 டிஓவின் ஆய்வு நடைபெற்றது. அதில் கடந்த 3 ஆண்டுகளாக மாவட்டத்தில் முதலிடம் எடுத்த இந்த பள்ளியானது மாநிலத்தில் தரம் உயர்த்தப்பட்டதற்காக பள்ளி நிர்வாகத்தையும் தலைமை ஆசிரியையும் பாராட்டியது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 26 77 ரிபப்ளிக் டே நமது பள்ளியில் மதிப்புக்குரிய தொழிலாளர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. ஜனவரி 26 வேர்ல்ட் வெட் லேண்ட் டே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் முத்துப்பேட் முகமாக நடத்தப்பட்டது. அதில் டிராயிங் காம்படிஷன் நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ் கமிஷனர் சதீஷ் கண்ணன் அவர்கள் முன்னிலையில் தாளாளர்கள் பரிசு வழங்கினார்கள். மற்றும் மிஸ்டர் எம் சங்கர் மேங்கோ வாரியர் மரவாக்காடு டாக்டர் வி பாலாஜி டைரக்டர் ஆஃப் ஓம்கார் ஃபவுண்டேஷன் அவர்களும் இணைந்து மேங்கோ ஃபாரஸ்ட் எவ்வாறு உருவாகிறது, அதை எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை பிடிபி மூலமாக விளக்கம் கொடுத்தார்கள். பிப்ரவரி 9 நமது பள்ளியில் 80 ஸ்டூடெண்ட்ஸ் திருவாரூரில் நடைபெற்ற 4th இயர் புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி மகிழ்ந்தனர். அன்று நடைபெற்ற 8 to 9 வகுப்பிற்கான பேச்சு போட்டியில் 80 ஸ்டூடெண்ட்ஸ் அஸ்வதா முதல் பரிசு பெற்றார்கள் என்று மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தினம் 2 தினம் மட்டுமே. அந்த தினத்தில் அவர்கள் தயார் செய்து வெற்றி பெற்றது மிகவும் சிறப்புகிறது. பிப்ரவரி 18 அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோரின் அனுமதியுடன் அல்பம் சொல்லிட்டாக வழங்கப்பட்டது. பிப்ரவரி 26 எல்கேஜி யூகேஜி வகுப்பில் உள்ள சுமார் 50 மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் அனுமதியுடன் இதனை சொல்லிட்டு வழங்கப்பட்டது. 26 பிப்ரவரி சயின்ஸ் எக்ஸ்போ மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சோஷியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிந்தி ஆகிய பாடங்களில் சுமார் 700 மாணவர்கள் பங்கேற்கிறார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. பெற்றோர்கள் அனைவரும் கண்டுகளித்து சிறப்பான முறையில் நடத்தியதற்கு நன்றியும் இதேபோல் வருடாவரம் நடத்துமாறு நிர்வாகிடம் ஒரு கோரிக்கையும் சென்றது மிகவும் குறிப்பிடத்தக்கது. மார்ச் 21 இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே கொண்டாடப்பட்டது. 8th and 9th மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் அஃபாரஸ்டேஷன் டிஃபாரஸ்டேஷன் பற்றி மிஸ் உமாதேவி பயாலஜிஸ்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் முத்துப்பேட் இவர் மிகவும் அழகான முறையில் விளக்கம் அளித்தார்கள். மார்ச் 22 வேர்ல்ட் வாட்டர் டே கொண்டாடப்பட்டது. மார்ச் 26 HPV கேன்சர் வேக்சினேஷன் 14 வயதிற்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கான தடுப்பூசி போடுவது பற்றி இடையூர் டாக்டர் கோகுல் அவர்கள் தலைமையில் அவேர்னஸ் வழங்கப்பட்டது. ஐசக் நியூட்டன் அண்ட் அபியம்மாள் கல்லூரியில் உள்ள பேராசிரியர்கள் தலைமையில் எங்கு படிக்கலாம், என்ன படிக்கலாம், எவ்வாறு படிக்கலாம் என்பது பற்றி +2 மாணவர்களுக்கு ஆலோசனை நடத்தப்பட்டது. Prevention of children from sexual offense
அதன்படி அதற்கான மன்றம் அமைக்கப்பட்டு 8 முதல் 12 வரைக்கும் உள்ள மாணவிகளுக்கு கடிதத்தை வழங்கப்பட்டது. இன்டர்நேஷனல் கம்ப்ளைண்ட் கமிட்டி செப்டம்பர் 2020 அந்த நிறுவனத்தில் 50 people ஒரு மாணவிகளுக்கு பேக்கேஜ் முட்டேஜ் மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டது. அவ்வப்போது சந்தேகங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஸ்டூடெண்ட்ஸ் அட்வைசரி கமிட்டி மூலம் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்ப்பதற்கு தங்கு தடை இல்லாமல் பேசவும் அசம்பிளியை கலெக்ட் பண்ணுவதற்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. எலக்ட்ரல் லிட்ரஸி கிளப் தேர்தல் நடத்தும் முறை, வாக்காளர்களை அணுகும் முறை, வேட்பாளர்கள் பற்றிய முழு விவரங்கள், வாக்களிப்பதின் முக்கியத்துவம், நமது அடிப்படை உரிமை, வாக்குச்சாவடியில் இயங்கும் வாக்களிக்கும் இயந்திரம், இது போன்ற தேர்தல் கல்வி அறிவும் மாணவ மாணவிகளுக்கு விளக்கப்பட்டது. கன்சியூமர் கிளப் நுகர்வோர் மன்றம் நுகர்வோர் பொருட்களின் மீதான சிக்கல், அதனை தீர்க்க நுகர்வோர் மன்றத்தில் நாளும் வழிமுறைகள் பற்றி விளக்கப்பட்டது. போதைப் பொருள் எதிரான விழிப்புணர்வு மன்றம் இந்த மன்றத்தில் முதன்மை நோக்கமாக ஆரோக்கியமான இளைய சமுதாயத்தை உருவாக்குதல், அதன் விளைவுகளை எடுத்துரைத்தல் மற்றும் அரசால் அவ்வப்போது வழங்கப்படும் வீடியோஸ் மற்றும் NGOs மூலமாக அறிவுரை வழங்கப்பட்டது. தேங்க்யூ ஃபார் லிசனிங். அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெறும் இந்த சரஸ்வதி பள்ளியில் 35வது ஆண்டு விழாவிற்கு காவல்துறை சேர்ந்த எங்களை சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு காவல்துறை சார்பாக இதயபூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியின் பொறுப்பாளர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் காவல்துறை சார்பான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். பொதுவாக காவல்துறை சேர்ந்த பொதுவாக பள்ளிகளில் ஏதாவது நிகழ்ச்சிகள்னா தொடர்ந்து மேடம் இந்த ஆண்டறிவை படிக்கும் பொழுது நிறைய சாதனைகள் சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி மாணவர்களுடைய சாதனைகள், மார்க் நிறைய வாங்கினது, அடுத்தது வேறு அதர் ப்ரோக்ராம்ஸ், கவிதை போட்டி, ஒப்பிட்டல் போட்டி, அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸு, அது ரெகுலராக நடந்த அந்த ஸ்கூலில் நடந்த நிறைய நல்ல நிகழ்ச்சிகள், அதை பற்றியெல்லாம் ஆண்டறிக்கை வாய்ச்சாங்க. அதுபோல் நீங்கள் பொதுவாக ஸ்கூல்லலாம் ரொம்ப காலமாக இலக்கிய மன்றம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதில் யாராவது ஒரு சிறப்பு விருந்தினர்களை கூப்பிடுவாங்க. அவர் ஏதாவது ஒரு முக்கியமான கருத்துக்களோ அல்லது நகைச்சுவை நிரம்பிய கருத்துக்களோ சொல்லிட்டு கைத்தறி வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை சேர்ந்த நபர்களை கூப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஆபத்து இருக்கு. அவர்கள் வேற ஏதோ நகைச்சுவையாகவோ அல்லது கைத்தட்டல் பெறுகின்ற வகையிலோ எந்த விஷயத்தையும் பேச முடியாது. ஆனால் நிறைய நாங்கள் பெற்ற அனுபவத்தின் காரணமாக அந்த அனுபவத்தை தங்களிடம், அது மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கிட்ட கலந்துக்கும் போது அதாவது நிறைய அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேற வழி இல்லை. ஏன்னா நாங்கள் பெற்ற அனுபவம் அது. அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் இது அட்வைஸ் கிடையாது. நீங்கள் அட்வைஸ்னாலே ஆரம்பத்திலேயே எல்லாருக்கும் ஒரு மனநிலை வந்துடும். அட்வைஸை எந்த நபர் சொன்னாலும் அந்த அட்வைஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இந்த சமூகத்தில் யாருக்குமே இது வரைக்கும் ஏற்படலை. ஆனால் இது அட்வைஸ் இல்லை. நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் இந்த காவல்துறையில் பணியாற்றி எங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை கொஞ்சமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, பசங்க எல்லாருமே நான் உள்ள நுழைஞ்ச போர்டில் பார்த்தேன், ஆனுவல் டே இஸ் நாட் அ செலிப்ரேஷன், இட் இஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் கிரியேட்டிவிட்டி. நீங்கள் இந்த சமூகம் இன்னைக்கு நல்லா இருக்கணும்னா ஏதாவது ஒரு ரசனையோடு இருந்தாலும் இந்த சமூகம் நல்லா இருக்கலாம். ஒவ்வொரு தனிமனிதனும் அப்பதான் நல்லா இருக்கலாம். எந்த தனிமனிதனுக்கும் இந்த சமூகத்துக்கோ ரசனை இல்லைன்னா அந்த சமூகம் பெரிய அளவில் செய்யாது. எந்த ரசனை இருக்கணும், ஒரு மொழியை நேசிக்கணும், ஒரு சினிமாவை நேசிக்கணும், ஒரு நல்ல இசையை ரசிக்கணும், நல்ல ஒரு இயற்கை சூழலை ரசிக்கணும், நல்ல நட்பு ரசிக்கணும். இந்த மாதிரியான ரசனை இருந்து கொண்டே இருக்கணும். ரசனை உயிர்ப்போட இருக்கணும். அப்பதான் இந்த நீங்க அந்த ரசனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பசங்க இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. குழந்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுடைய குழந்தை பருவம் எங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்துற பசங்களுக்கு நான் வாழ்த்து சொல்றதா நன்றி சொல்றதான்னு தெரியல. ரொம்ப ஆசையா இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான சூழல்ல இந்த பசங்கள்கிட்ட இருக்கிற இந்த மனநிலையில நம்ம வேற எதையாவது போய் அட்வைஸ்ங்கிற பெயர்ல பகிர்ந்துக்கிட்டோம்னா பெருசா போய் ரீச் ஆகாது. ஆனாலும் வேற வழி கிடையாது. ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெற்றோர்கள் கவனமா வருத்தப்படாம கேட்டுங்க. இப்போ மேம் இந்த ஸ்கூலோடைய ஆண்டறிக்கை படிக்கும்போது நிறைய சாதனைகள் சொன்னாங்க.
சாதனைகள். அது மார்க் இண்டிவிஜுவலாக மார்க் வாங்குறதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்கூலோட டோட்டல் பெர்ஃபார்மன்ஸில் ஆரம்பிச்சு ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க வந்து அவரோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுபோல் இந்த ஸ்கூலில் வந்து நடந்த நிகழ்ச்சிகள், அதாவது கடைசியாக வந்து போக்சோ மற்றும் வந்து இந்த போதைப்பொருள் தடுப்பு வரைக்கும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் நடத்தப்பட்டிருக்கு. எல்லாமே மகிழ்ச்சி தான். எல்லாமே இந்த சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் தான். இண்டிவிஜுவல் எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மாணவர் செல்வங்களும் ஸ்போர்ட்ஸில் மற்றவங்க இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் கவிதை ஆங்கில ஒப்புக்கிறவோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் நிறைய மார்க் வாங்குறதுலாம் பெரிய சாதனைகள். ஆனால் இவ்வளோ சாதனைகள் இப்படி இந்த சூழலில் இந்த மேம் வந்து சொல்லிட்டு இருக்கும்பொழுது நான் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் வந்து வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இப்போ நான் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் இங்கே வரும்பொழுது எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டவுடனே எங்கள்கிட்ட எல்லாருமே எனக்கு கூட படிக்கிற நபர்களோ அல்லது உறவினர்களோ நண்பர்களோ எல்லாருமே என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, என்னப்பா அவனுக்கு முத்துப்பேட்டை போட்டாங்கப்பா, என்னப்பா எப்படிதான் காலத்தில் ஓட்ட போறேன்னு தெரியல, ஒழுங்கா ரிப்பேர் ஆஃபீஸ் வழிவிட்டான் பாருப்பா, என்னப்பா பார்த்து ஜாக்கிரதையாக இருப்பான்னு எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் அத்தனை பேர் நினைச்சு பார்க்கணும். இப்போ எல்லாருமே முத்துப்பேட்டை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உள்ள மக்கள் நீங்கள். ஆனால் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமை இருக்கும். இப்போ தஞ்சாவூர்னா தஞ்சாவூரோட பெரிய கோயில் ராஜராஜ சோழனுடைய வரலாறும் ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் இருக்குது. அதுமாதிரி அங்கே உள்ள மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு புகழ் இருக்குது. பூம்புகார் போனீங்கன்னா பூம்புகாரில் வந்து சிறப்பதிகாரம் படைக்கப்பட்டது. பேரண்டூர்னு ஊருக்கு மயிலாடுதுறை பக்கத்தில் அங்கே வந்து கம்பராமாயணம் படைக்கப்பட்டது. இப்போ ஜெயங்கொண்டம் போனீங்கன்னா ஜெயங்கொண்டத்துக்கு முன்னாடி கங்கை சோழத்தில் ராஜேந்திர சோழனோட வரலாறு இவங்கெல்லாம் இருக்குது. முத்துப்பேட்டையை பற்றி கேட்கும்பொழுது இந்த மாதிரியான உதவி இருக்குது. நீங்கள் அந்த இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நபரும் பர்சனலாக யோசிச்சு பாருங்க, என்ன இந்த ஊருடைய கான்செப்ட் என்ன, ஏன் இந்த ஊரை பற்றி விமர்சனத்துக்கு வெளியில் இருக்கு, இந்த ஊருக்கு மட்டும் ஏதாவது நிகழ்ச்சிகள் அப்படின்னா ஏன் நிறைய வந்து போலீஸ் இறங்கிறாங்க, நிறைய பாதுகாப்பு பணிகள் கொடுக்குற அளவுக்கு நிறைய போலீஸ் ஏரியாவில் நிறைய போலீஸை கொண்டாந்து பாதுகாப்பு பணி செய்கிற அளவுக்கு என்ன கான்செப்ட் இருக்கு. உங்களுக்குலாம் இண்டிவிஜுவலாக அந்த மாதிரி தெரிய வாய்ப்பு இல்லை. நல்லா தான் இருக்குது இந்த ஊர், என்ன இந்த பிரச்சனை இருக்குங்க. அதுபோல நான் அந்த ஊருக்கு வந்த பிறகு பணியாற்ற தொடங்கியிருந்து நான் பழகிய மனிதர்கள் யாருமே எனக்கு கெட்ட நபர்களாகவோ கெட்ட சிந்தனை உள்ள நபர்களாகவோ எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஊரை பற்றி ஒரு இமேஜ் படிக்க போயிருக்கும். இந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மேலும் இப்போ நான் அந்த பார்க்குற நபர்கள் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. முன்னாடி ஏதோ ஒரு காலத்தில் ஒரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயம் வந்து இந்த அண்ணா முத்துப்பட்டவங்களை சரியாகி இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தான் இருக்கு இந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை தான் தெரிய வருது. அந்த மாதிரி சில விஷயங்களை கேட்கும் பொழுது நான் இந்த பள்ளிக்கு இந்த இடத்துக்கு வந்து பணிக்கு சேர்த்து நான் ஒரு 1 வீக்லேயே எனக்கு தகவல் வந்துச்சு. என்னன்னா இதை போல வந்து சரஸ்வதி பாடசாலை ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பழைய மாணவர்கள் வந்து கடைசி பரீட்சை அன்னைக்கு வந்து ஸ்கூல் வாசலில் வந்து வெடி வச்சுட்டாங்க, நிறைய வெடி வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் பெரியவர்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் பெரிய இடங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில இடங்களில் எங்களுக்கு தெரிஞ்சு வந்து நாங்கள்லாம் மாணவ பருவத்தில் இருக்கும்போது நாங்கள்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு பரீட்சை முடிச்சுட்டோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக பரீட்சை முடிச்சுட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். அதிகபட்சமான மகிழ்ச்சியோட வெளிப்பாடு என்னவா இருக்குன்னா இங்கு அடிச்சுப்போம் பேனாவிலிருந்து. அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதை தவிர நான் வந்து வேற எதுவும் மகிழ்ச்சியோடைய அந்த கொண்டாட்டத்துடைய வெளிப்பாடை நான் வேற எதுவும் புதுசாக பார்க்கவே இல்லை. அதிகபட்சமாக இங்கு அடிச்சுப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணிப்போம், வந்துடுவோம். உடனே ஊருக்கு வந்துட்டு வீட்டில் வந்து பேசிட்டோம்னா வீட்டில் ஏதாவது பெட்ரோல் என்ன செய்வாங்க, இங்கே ஊருக்கு நடத்தி விடுவாங்க. அந்த மாதிரி ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதான் அதிகபட்சமான ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பாடாக தெரிஞ்சு முடியும். ஆனால் அதே போல் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூலில் படித்த முடிந்த பிறகு பெண்களும், அதாவது பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் பெண் மாணவர்களும் ஆண் மாணவிகளும் மாணவர்களுமே அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்குள்ள வந்து அந்த சேனலாம் உடைச்சு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக சமீபத்திலும் யூடியூப்ல பார்த்தோம். மனசு ரொம்ப வருத்தப்படுது. இந்த சமூகத்தில் எப்படி நம்ம சர்ச்சையை போடணும்னு தெரியல. எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு மாணவனாலேயோ ஒரு மாணவியாலேயோ அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு தாக்கத்தைய உடைச்சிட்டு கடுமையான வார்த்தைகள் பேசுறீங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வார்த்தைகளும் ரொம்ப கடுமையாக இருக்கும். வார்த்தைகளை ரொம்ப கடுமையாக பேசிட்டு எப்படி அந்த சந்தோஷத்தை அவர்களால் கொண்டாட முடியும் தெரியல. அந்த மாதிரி 1-2 நிகழ்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதில் பெரிய அதிகபட்சமாக இப்போ வந்து என்னன்னா இந்த நம்ம சரஸ்வதி பாடசாலை பள்ளிக்கூடத்து வாசல்ல வெடி வெடிக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது. எப்படி நான் எப்படி இந்த மாணவர்களுக்கு வேற அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்ச நாள் பொறுத்துங்க, நமக்கு டைம் ரொம்ப நாள் எடுத்துக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேம் வந்து இந்த ஆந்தரிக்கை படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பொறுமையாக ரொம்ப சாதனைகள் கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு. இவங்க நல்ல விஷயங்களை போதித்த இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களால் எப்படி தான் படித்த பள்ளிக்கூடத்து வாசலில் போய் வெளியிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துறது நடந்து கொள்ள முடியும். நீங்க எல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் கவனிங்க.
இது ஒரு மோசமான சூழல். இந்த நிகழ்ச்சியோட உச்சபட்சமாக அடுத்த நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னா, சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி வந்து பழைய மாணவர்கள் எங்கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்டாங்க. பட் எங்களுக்கு அப்போ வந்து ஸ்டேட் வந்து எல்லாமே நாங்கள் வந்து தேர்தல் பண்ணி காரணமாக வெளியில் சுற்றிட்டு இருக்கிறதுனால அந்த கணக்கு வர முடியல. பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாணவர்கள் வந்து அது தற்பொழுது பழைய மாணவர்கள் இல்லை, எல்லாரும் கவனிக்க, எல்லா பெற்றோர்களும் கவனிக்க அவசியம். எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணாங்க. நாங்கள் எதுவுமே வந்து போகிற போக்கில் நகைச்சுவைக்காகவோ வேறு எதுவும் கதையாக கொடுத்து விஷயங்கள் கிடையாது. தயவுசெய்து பெற்றோர்களுக்கான விஷயம். தயவுசெய்து அத்தனை பெற்றோர்களும் கூர்ந்து கவனிங்க. தற்பொழுது படிச்சுட்டு இருக்கிற பசங்க வெடி வெடிச்சுட்டு அங்கே வந்து அந்த பள்ளிக்கூடத்தோட பில்டிங்கில் உள்ள கதை ஒன்று உடச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் இருந்துட்டு, பொதுவாக வந்து நாங்கள் வெடி வெடிச்சது மாதிரியான ஒரு இஷ்யூனாலே எங்கள் காவல்துறையில் எப்படி அனுபவம் வந்துட்டு அதுக்கு நிறைய எங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எங்கள் ஐடென்டிட்டியில் வந்து அது வேறு மாதிரி கொஸ்டின் பண்ணுவாங்க, நாங்கள் வேறு மாதிரி ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸே வெடி சம்பந்தமான இன்சிடென்ட்ஸை நடக்காமல் நாங்கள் பார்க்கணும். அவ்வளோ இருக்குது எங்களுடைய நடைமுறைகள் இருக்குது. நாங்கள் பின்பற்ற வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குது. ஆனால் வெடி வெடிச்சுட்டாங்க, பசங்க கலவை உடைச்சிட்டாங்க, அங்கே உடைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. நான் உடனே நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன். நடவடிக்கை எடுக்க தயாராகணும். அடுத்தபட்சமாக அதாவது நீங்கள் இந்த பெற்றோர்கள் இந்த மாணவர்களோட அதிகபட்சமான மனநிலை பாருங்க. எங்கள் பசங்க வந்து இங்கே படிக்கிற பசங்க இவ்வளோ நல்லா டீச் பண்ணுற, இவ்வளோ நல்ல சாதனையாளர்கள் உருவாக்குற இந்த பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் வெளியில் போய் வெடி வெடிச்சு அந்த ஸ்கூலோட கதவை உடைச்சிட்டு ஒரு போலீஸார் வந்து நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும் போது, ஐயோ அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் நல்லா கேட்குங்க, மாணவர்கள் எப்படி நான் என்ன மாதிரி நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு மாணவர்கள், பழைய மாணவர்கள் அல்லது தற்போது படிக்கிற மாணவர்கள் குற்றவாளிகள், அவங்க வழக்கோட குற்றவாளிகளாக மாறிடுறாங்க. மாறிட்ட பிறகு அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் வந்து எங்களிடம் வந்து முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னா, யாரும் வந்து ஐயா எங்கள் பசங்க வந்து தெரியாதனமாக இந்த தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க மன்னிச்சு விட்டுருங்க, அல்லது வந்து இந்த மாதிரி படிக்கிற பசங்க வந்து செஞ்சுட்டு கூடாது, எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல், நல்லா கேட்டுங்க, எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் நாங்கள் வேணா கதை வேணா இருக்கிற எங்கள் கேஸ் யூஸ் பண்ணாமல் அனுப்பிச்சுங்கிற மாதிரி ஒரு சொல்கிற மனநிலை இருக்காங்க. அதாவது குழந்தைகளுக்கு ஒரு தப்பு பண்ணுறங்கிற ஒரு உணர்வு இல்லை. பெற்றோர்கள் அழைச்சிருந்த பெற்றோர்களுக்கும் அவங்க அந்த மாதிரி வந்து அது ஒரு தப்பு அப்படிங்கிற பெற்றோர்கள் இல்லை. எல்லாருமே ஏதாவது தப்பு நடந்து போச்சு பரவாயில்ல, தப்பித்துக் கொண்டு மனநிலையில் தான் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் தப்பு பண்ணுற மனநிலையில் இருக்காங்க. இந்த தப்பு பண்ணிட்டு தப்பிலிருந்து தண்டனையின்றி தப்பித்துக் கொண்டு மனநிலையில் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் பாருங்க, அடிப்படையில் எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி தெரியும். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ, டீசல் கண்டுபிடிக்கப்பட்டதோ, ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கப்பட்டதோ, இதை மாதிரி எத்தனையோ டெலிஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டதோ, அப்படியே எத்தனையோ கண்டுபிடிப்புகள் நம்ம நாட்டில் எல்லாமே இந்த நாட்டோட கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை கண்டுபிடிப்புகளுமே இந்த நாட்டு மக்களுக்கு அன்னன்னைக்கான தேவைகளுக்கு இன்றியமையாத விஷயம் தான் இது வரைக்கும் இருக்கு. கரண்ட் இல்லாமல் வாழ முடியாது, டெலிஃபோன் இல்லாமல் வாழ முடியாது, ட்ரெயின் இல்லாமல் வாழ முடியாது, டீசல் இல்லாமல் வாழ முடியாது. அந்த இடத்துக்கு நம்ம இருக்கோம். அந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை மனிதனுடைய அவனுடைய வாழ்க்கை தரத்தை 100 கட்டத்துக்கு உயர்த்துகின்ற ஒரு விஷயமா இருக்கும் கண்டுபிடிப்பு. ஆனால் இந்த நூற்றாண்டுல எல்லாரும் நல்லா தெளிவாக கேட்டு ஒரு அத்தனை பேரும் நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிப்புகளை பார்த்துருக்கீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு சர்வீஸில் ஆர்வம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்கூலில் நடக்கிற எக்ஸிபிஷனில் ஏதாவது நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் பாராட்டிருக்கீங்க, பெருமைப்பட்டிருக்கீங்க, கைத்தட்டிருக்கீங்க. ஆனால் இந்த தலைவர்களை கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சமூகத்துக்கு எதிரான மிக மோசமான கண்டுபிடிப்பு செல்போனு. எல்லாரும் தெளிவாக தெரிஞ்சீங்க. ஏன்னா நீங்கள் யாருமே இந்த செல்போனில் இருக்க எந்த உயர்ந்த விஷயங்களையும் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகம் வந்து நல்லா இருக்கணும், இந்த சமூகம் நல்லா இருக்கணும், இந்த கலாச்சாரம் நல்லா இருக்கணும், இந்த மொழி நல்லா இருக்கணும்னா அடிப்படையில் நீங்கள் அந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் அந்த நாட்டோட இலக்கியங்களை நிறைய படிக்கணும். இந்த உலகத்திலே பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய மொழிகள் இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய மொழிகள் இருக்கு. உலகளாவிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகள் இருக்கு. ஆனால் பாரதியார் 20 மொழிகளுக்கு மேலே கற்றுத்தேர்ந்த பாரதியார் என்ன சொல்றாரு? ஒரு மொழியை மட்டும் படிச்சுட்டு சொல்லவர் 20 மொழிகளுக்கு மேலே கற்றுத்தேர்ந்த பன்மொழி புலவர் அவர் சொல்றாரு, நாம் கண்ட மொழியிலேயே தமிழை போல் இனிதாவது எங்கும் காணுங்கிறார். இந்த உலகத்தில் உள்ள லாங்குவேஜ்ல தமிழ் மாதிரி லாங்குவேஜே இல்லை. அவ்வளோ இலக்கியங்கள் கொட்டி கிடக்கு. நீங்க தமிழை உச்சரித்து பாருங்க. என்னைக்காச்சும் கை வச்சுன்னா மாலை நேரத்தில் அதுக்கு மழை பெய்யும் போது ஒரு பாரதியார் கவிதை எடுத்து கை வச்சுக்கிட்டு ஜன்னலமாக உட்காந்துட்டு பாரதியார் கவிதை அப்படி சத்தமா படிச்சு பாருங்க. நீங்க இருந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நேர்மை அப்படி சத்தமா படிச்சு பாருங்க. அங்க உள்ள மொழி புலமையும் அது உங்களுடைய நெஞ்சுக்கு நேரம் நின்று உங்களை உயர்த்துவதற்காக சொல்ற கருத்துன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நேர்மை, இதை நீங்க செல்போன்ல படிக்க முடியாது. அதனால தான் பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள பாரதியார் மாதிரியோ இந்த தமிழ் மொழி மாதிரியோ இந்த உலகம் நல்லா இருக்கிறதுக்காக
நல்ல விஷயங்களை சொல்ல மொழி தமிழ் தவிர வேறு எந்த மொழியும் கிடையாது. எல்லா நல்ல விஷயங்களும் தமிழ் சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்சமான விஷயங்கள் பாரதியார் சொல்லியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த செல்போன்ல அடிப்படை செல்வம், அந்த அடிப்படையில் வந்து செல்போன் தத்துவத்தை பாருங்க. இந்த காலத்துல வந்து நம்ம எல்லாம் வீட்டுல வந்து முதல்ல டெலிஃபோன் இருக்கும். அந்த டெலிஃபோன் கனெக்ஷன் வாங்குறதுக்கு நம்ம ஏகப்பட்டத்தில் போராடி தான் அந்த டெலிஃபோன் கனெக்ஷன் வாங்கியிருப்போம். வீட்டோட எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சிருப்போம். ஒரு கால் வரும், ஓடி போய் அட்டன் பண்ணிட்டு நம்ம ஒட்டுமொத்தமான உணர்ச்சிகளையும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படி இல்லைன்னா இங்கே வெளியூர் கால் பண்ணியிருப்போம். அவங்க ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு கூப்பிடுவான். அதே அதோட ஒரு பதட்டத்தோட போய் யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, நமக்கு அப்போ தான் கால் கிடைச்சிருக்கு, அவங்ககிட்ட பேசிட்டு அந்த ஷேர் பண்ணிட்டு வருவோம். அந்த நினைவுகளை நினைச்சு பாருங்க. நீங்கள் நிறைய கவிதை எழுதலாம். அந்த மாதிரியான நினைவுகள் காலம் மாறி செல்போன் பண்ணுறதே கிடையாது, டிவி பார்க்கறதே கிடையாது, வெட்டிக்கதை இருந்தது கிடையாது, ஸ்கூல் வாசல் வெடி வெடிக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்கூல் விட்டு தமிழ் போய் என்ன செய்வீங்க? பானிபூரி யாருமே உங்க வீட்டில் சொல்றாங்க நல்லா பாருங்க, பொங்கல் சமைச்சு கொடுக்க இருக்கலாம். எல்லா வீட்டு பசங்க பாருங்க, பெற்றோர் சேர்த்து சொல்லிட்டு பானிபூரி என்ன பானிபூரி அவ்வளோ எப்படி டேஸ்டாக இருக்கு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் நான் சாப்பிட்டு பாருங்க, எல்லாருமே கையில் அந்த பானிபூரி கை வச்சுட்டு சுவைக்கு திங்கிறீங்க. எப்படி சுவைச்சு உங்களால திங்க முடியும் தெரியல உங்க வீட்டு சாப்பாடுல. அந்த காலத்தில் தீபாவளி சொல்லிட்டு வருஷம் முழுக்க கவனம் இருக்கும். தீபாவளி அப்பதான் செஞ்சுருவாங்க. நீங்க டெய்லி போய் ஸ்கூலுக்கு இருக்கு எல்லா பசங்களும் யாருமே வந்து மாலை முழுவதும் விளையாட்டு மாலையை சொல்லியிருக்காங்க. யாருமே கிரௌண்டுக்கு போறதில்ல, நேரம் வருஷம் செஞ்சுருக்கீங்க. எந்த நபர் ஒன்று செல்போன் பண்றீங்க எல்லாம் வெளியே சாயங்காலம் எல்லாரும் ஊர்ல எல்லா ஊர்லையும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள். சபை அகமது சரஸ்வதி வித்யாலயா பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இந்த ஆண்டு விழா. மாவட்ட அளவில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் டி அஸ்வதா ஏடிசி அவர்கள் கலந்து கொண்டு பரிசை பெற்று வந்துள்ளார்கள். டி அஸ்வதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டி அஸ்வதா அவர்களை பெற்றோர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் அஸ்வதா. இம்மாணவிக்கு ஊக்கமும் ஆக்கம் அளித்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றிகளை உருவாக்கிக் கொள்கிறோம். பிப்ரவரி 27 நமது பள்ளியில் நடைபெற்ற சயின்ஸ் எக்ஸ்போ 2026 கலந்து கொண்டு பரிசு பெற வருகிற ஏஜே நவீனேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பள்ளி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக சயின்ஸ் எக்ஸ்போ 2026 பரிந்துரைப்பு செய்த நவீனேஷ் அவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்த நவீனேஷ் பெற்றோர்களையும் இத்தருணத்தில் மேடைக்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள். அவர்களுக்கு விருது மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க பள்ளியின் தாளாளர் அவர்களையும் விழாவை தலைமையேற்று நடத்தும் முனைவர் விமானப்படை ஓய்வு அவர்களையும் மற்றும் வேலையில் மற்றும் சான்றிதழையும் அழைக்கின்றோம். முதலாவதாக ஐலாஸ் அவர்களையும் கேமரா பரவுடே சார். அடுத்து பைரவராஜன் டி தேர்ட் ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன். சார் கேமரா பாருங்க. தேங்க்யூ. அடுத்து துறையரசன் பி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். பரிசு பெறும் மாணவர்களை கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் இங்கே பாருங்க. KBC B fourth standard A section. இங்கே பாருங்க கேமரா பாருங்க சார். நிச்சயம் சார். அனுருத்திகா B fourth standard D section. தேங்க்யூ சார். சார் சார் தேங்க்யூ சார். M Maha fifth standard D section. சார் நிச்சயம் சார். தேங்க்யூ சார். R Kishore sixth standard A section. தள்ளி வாங்கலோ. இங்கே பாருங்க கேமரா பாருங்க சார். தேங்க்யூ சார். P Naveen sixth standard A section.
டைட்டாடா சார் இங்கே பாருங்க, கேமரா பாருங்க. தேங்க்யூ. Yes. Navadan, 7th standard A section. சார் அடுத்ததாக நிதன் தீனா M, 7th standard A Madam. section. மேடம் தேங்க்யூ. சார் B. Madheswar, 7th standard B section. சார் மேடம் தேங்க்யூ. P. Vasan, 7th standard B section. இங்கே பாருங்க. K. Jeevika, 7th standard C section. இங்கே பாருங்க அப்படியே. சார் கொஞ்சம் தேங்க்யூ சார். Yes. Sosika, 7th standard C section. இங்கே பாருங்க, கேமரா பாருங்க அப்படி. தேங்க்யூ சார். V. Tanushri, 7th standard C section. சார் இங்கே பாருங்க அப்படியே. M. Arthik, 8th standard B section. இங்கே பாருங்க, கேமரா பாருங்க. தேங்க்யூ. B. Jiva from 8th standard B section. இங்கே பாருங்க, கேமரா பாருங்க அப்படியே. தேங்க்யூ சார். A. Megha Sri from 8th standard C section. நான் கொஞ்சம் லைட்டாக இப்படி தள்ளி வரலாம். இங்கே பாருங்க அப்படியே. B. Nandini, 8th standard C section. இங்கே மேடம் கொஞ்சம் க்ளோஸ் மேம். தேங்க்யூ சார். R. Subhiksha from 8th standard C section. இங்கே பாருங்க அப்படியே. தேங்க்யூ. B. Rishikesh from 9th A. T. Anjana Sri from 9th standard C section. இங்கே பாருங்க, கேமரா பாருங்க அப்படியே. சார் கொஞ்சம் தேங்க்யூ சார். B. Baladasini from 9th standard C section. சார் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல இருந்து இங்கே பாருங்க சார் அப்படியே. Megha Sri P. 9th standard C section. அப்படியே கேமரா பாருங்க உள்ள தள்ளி. இங்கே பாருங்க அப்படியே. M. தேங்க்யூ. Rajasri from 9th standard C section. அப்படியே கேமரா பாருங்க. B. Shivani from 9th standard C section. கேமரா பாருங்க அப்படி. B. K. Veeramitra from 9th standard C section. S. Yasika from 9th standard C section. இங்கே பாருங்க, கேமரா பாருங்க அப்படியே. B. Agaram Delvan from 10th standard A section. K. இங்கே பாருங்க. Kishore from 10th standard A section. இங்கே பாருங்க அப்படியே. இங்கே பாருங்க, கேமரா பாருங்க அப்படியே. ஒரு சைடில். Yes, Dhanushri from 10th standard B section. மேடம் இங்கே. Kanishka B, 10th standard B section. அப்படியே இருக்கு. இங்கே பாருங்க, கேமரா பாருங்க அப்படி.
தேங்க்யூ. A. Varma Sri from 10th standard B section. இங்கே பாருங்க அப்படியே. தேங்க்யூ. S. Veera Easwari 10th standard B section. இங்கே பாருங்க. S. Yalini from 10th standard B section. இங்கே பாருங்க அப்படியே அப்படியே இருங்க. தேங்க்யூ. B. Tamilmani from 11th standard C section. இங்கே பாருங்க அப்படியே. H. Asila from 8th standard C section. H. Asi from 9th standard D section. இங்கே பாருங்க. அப்படியே அப்படியே நட நடி. தேங்க்யூ. பாராட்டு சான்றிதழ் மற்றும் விருது பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். இங்கே பாருங்க அப்படியே சார். தேங்க்யூ சார். அடுத்த நிகழ்வாக 2024-2025 கல்வியாண்டில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே பாருங்க. B. Desika from LKG. மேடம் சேர்ந்து. தேங்க்யூ. P. Monastri from UKG. இங்கே பாருங்க அப்படியே சார். தேங்க்யூ சார். R. Sabaris from first standard. அப்படியே கேமரா பாருங்க அப்படியே. A. Dickerson from second standard. அப்படியே இருங்க. A. Harish from fourth standard. இங்கே பாருங்க இங்கே பாருங்க. K. Tanuja from fifth standard. இங்கே பாருங்க. தேங்க்யூ. S. Anusri from sixth standard. கேமரா பாருங்க அப்படியே சார். தேங்க்யூ. B. Punapragati from seventh standard. இங்கே பாருங்க அப்படியே. S. Kasika from eighth standard. அப்படியே கேமரா பாருங்க. தேங்க்யூ சார். B. Baladashmi from ninth standard. அப்படியே கேமரா பாருங்க. விருது பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பள்ளி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக 2025-26 கல்வியாண்டில் பொதுத் தேர்வில் நமது மாணவர்களை 100க்கு 100 மதிப்பெண் பெற ஊக்கமும் பயிற்சியும் அளித்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் தலைவர்களே 2025 தெரிவித்துக் கொள்கிறோம். சார் லுக் ஹியர் சார். மேடம் சரி. அடுத்ததாக தேங்க்யூ சார். திரு எஸ். சக்திராம் எம்எஸ்சி சார் டேய். மேடம் சேர்ந்து. லைட்டாக பின்னாடி வரலாமாண்ணே? அடுத்து திரு இ. சுதாகர் தேங்க்யூ சார். திரு என். நாகராஜன் எம்ஏபிஎஸ் எக்கனாமிக்ஸ் டீச்சர் மேடம் சேர்ந்து. தேங்க்யூ சார். அடுத்து திருமதி ஏ. அர்ச்சனா BBA கம்ப்யூட்டர் சிஸ்டம்
இறுதியாக நமது பள்ளியில் விடுப்பு எடுக்காத மாணவர்கள் மட்டுமல்ல, நாங்களும் ஒரு நாள் கூட பள்ளி வேலை நாட்களில் விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு வருகை பெறுவோம் என்று ஆசிரியர்களும் பறைசாற்றியுள்ளார்கள். விடுப்பு எடுக்காத ஆசிரியர்களை மேடைக்கு அழைப்பதில் இப்பள்ளி பெருமைப்படுகிறது. கடந்த 2026 கடந்த கல்வியாண்டில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத ஆசிரியை திருமதி எஸ் கார்த்திகா எம்எஸ்சி பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நம் பள்ளியின் முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த 2 கல்வியாண்டுகளாக விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு வருகை புரிந்து பெருமை